பார்த்திங்கன்னா வீட்டு அரிசி தான், நம்ம சாதம் வடிப்பெல்லாம் அந்த அரிசி 2 கிளாஸ் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேங்க. பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளிங்க. பாருங்கள், இதுக்கு பட்டை, லவங்கம், கடற்பாசி இருக்குது பார்த்திங்களா, அது பிரிஞ்சி இலை. இந்த கடற்பாசி இருக்குது பார்த்திங்களா, இதுதாங்க இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு சூப்பராக டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இது கண்டிப்பாக நம்ம பிரிஞ்சி சாதம் செய்யும்போது இது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மீன் மேக்கருங்க. இது குட்டி குட்டியாக வரும் பார்த்திங்கன்னா, அது மீன் மேக்கர். இது பெருசாக எடுத்திங்கன்னா நான் குக்கரில் செய்ய போகிறதுனால சாதம், அந்த காய்கறி எல்லாம் நிறையா வர்றதுனால அது பெருசாக அந்த பெரிய மீன் மேக்கர் சேர்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். சாதத்தை கூட சேர்ந்து அது ரொம்ப வேகிறதுக்கு டைம் கொடுக்கும், சாதம் காய்கறி எல்லாமே. அதனால நான் குட்டி குட்டியாக எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பாருங்கள் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன காய்கறினா கேரட்டு, பீன்ஸுங்க, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், அந்த எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கேன், பிரிஞ்சி இலை எல்லாமே. கூடவே வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் போட்டேன் நான். இதுவுமே நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் மேக்கர் இருக்குது பார்த்திங்களா, இதை எப்போவுமே வந்து நீங்கள் குழம்பு செய்தாலும் வறுவல் எது செஞ்சுருந்தாலுமே பிரிஞ்சி சாதத்தில் சேர்த்தாலுமே இதை வந்து அதை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்காதுங்க. அதை நம்ம என்ன தான் கழுவினாலுமே உள்ளே மண், தூசி எல்லாம் இருக்கும். அதனால இதை வந்து நல்லா 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்கிற தூசி, அந்த மண், கல் எது இருந்தாலுமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 2லேருந்து 3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நான் குட்டி குட்டியாக இருந்தது, ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ ஊற வச்ச பிறகு கொஞ்சம் பாருங்கள் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. பாருங்கள், நான் ஊற வச்சு 2 தடவை கழுவிட்டு வச்சுருக்கேன். திரும்பி இந்த ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் சேர்த்தா தான் வந்து நம்ம குழம்புலையோ இல்லை இந்த மாதிரி பிரிஞ்சி சாதத்துலலாம் சேர்க்கும்போது அந்த குழம்போட சாறு, அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வந்து ஞாபகம் இல்லை மறந்துட்டோம் அப்படின்னா உடனே சேர்த்தா அது வந்து நல்லா இருக்காது, வேகவும் வேகாது, அப்படியே தான் இருக்கும். அரை கடை வெந்து இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டேன். தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் நான் சேர்த்து இதை வதக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி சேர்த்துருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த காய்கறிலாம் இருக்குது பார்த்திங்களா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, இது எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன். இது உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து வெஜிடபிள்ஸ், காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து நான் மீன் மேக்கர் கழுவி வச்சுருந்தேன்ல, அதையும் சேர்த்து நான் வந்து இதில் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா மசாலா வந்து எதுவுமே நான் சேர்க்கலைங்க எக்ஸ்ட்ரா. வெறும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, இது தாங்க நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோங்கன்னா அவங்க காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா கலருக்காகவும் காரம் கம்மியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா. நான் எப்பவுமே பிரியாணி, பிரிஞ்சி சாதம், இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ்லாம் செஞ்சேன்னா இந்த தூள் தான் நான் அதில் சேர்ப்பேன். இன்றைக்கி நான் அதுதான் சேர்த்துருக்கேன் இதில். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் எந்த டம்ளரால் அரிசி ஊற வச்சு போட்டிருக்கீங்களோ அந்த டம்ளரால் தான் நம்ம தண்ணி எடுக்கணும். பாருங்கள், இதில் நான் 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிளாஸு
2 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விடும். நான் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வீட்டு அரிசி சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சிங்கன்னா சாதமும் நல்லா வேகும், அரிசியாக இருக்காது, கொலன்னு நல்லா வெந்து இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நம்ம விசில்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா கொலையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம காற்றுல கொஞ்சம் ஆற வச்சோம்னா பார்த்திங்கன்னா வேறையாக அரிசியாக தெரியும் சாதம். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நான் இதில் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் 2 கிளாஸ் அரிசிக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நான் இதில் பாருங்கள் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதில் பாதி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இப்போ நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி சேர்க்கும் போது அதுலேயும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வரும்ல, அதனால் நான் பாதி கிளாஸ் தண்ணி 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் 2 கிளாஸ் வீட்டு அரிசிக்கு. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி வீட்டு அரிசியில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டோட அளவோடு செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து பிரியாணி அரிசி இருக்குது பார்த்திங்களா, பாசுமதி அரிசி, அது வேகிற பதம் வேறு, வீட்டு அரிசி வேகிற பதம் வேறுங்க. அதனால் நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வீட்டு அரிசிக்கு தண்ணி ஊற்றினாலுமே ஒன்றும் ஆகாது. காய்கறியெல்லாம் நம்ம போட்டிருப்போம், அதில் அது பேலன்ஸ் ஆகிடும். பாருங்கள், இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் வந்து இது தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு தான் வந்து நம்ம அரிசி போடணும், அப்படியே அரிசி கழுவி போடாதீங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம செஞ்ச பிரிஞ்சி சாதம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துடுச்சு, கொதிக்குது, காயெல்லாம் நல்லா வேகுது இதுலேயே. இப்போ வந்து நம்ம இந்த டைமில் வந்து அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு பாருங்கள், நான் வந்து அரிசி கழுவி வச்சுருக்கேன். அரிசியுமே வந்து நான் கழுவிட்டு ஊற வைக்கலைங்க, ஊறினதுக்கு அப்புறம் தாங்க வந்து நல்லா 3 தடவை கழுவிட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணியும் ரொம்ப ட்ரை பண்ணலை, தண்ணி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர அரிசியெல்லாம் நம்மளுக்கு நல்லா என்னென்ன மெடிசன் தான் சேர்த்து வருது, உடம்புக்கும் அது இப்போ வர அரிசியெல்லாம் வந்து கெடுதல் தான். அதனால் தண்ணியில் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமே நான் வந்து சாப்பாடு வடிப்பேங்க. நான் எப்பவுமே அப்படி தான் வடிப்பேன். முன்னாடி காலத்தில் இருக்கிற அரிசி மாதிரிலாம் இப்போ கிடையாது. அதனால் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நீங்கள் ஓலை கொதிச்சதுக்கப்புறம் போட்டு வடிங்க, சாதம் நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற அந்த மருந்து ஏதாவது இருந்தால் கூட அந்த தண்ணியில் போயிடும். இப்போ வர அரிசியில் எதுவுமே நம்மளுக்கு உடம்புக்கு சக்தி இல்லை, எல்லாமே கெடுதல் தான் இருக்குது. சுகரு என்னென்னவோ நோயெல்லாம் வருது இதனால். அதனால் அரிசி செய்யும்போது வடிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டே கழுவுங்க. அது ஒன்றும் சத்தெல்லாம் வீணாக போகாது. அரிசியில் மருந்தெல்லாம் இருந்துச்சிங்கன்னா வந்துடும். பாருங்கள், நானும் உங்கள்கிட்ட கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் திட்டமாக கரெக்டாக வச்சாச்சு. அரிசிக்கு ஏற்ற தண்ணி கலர்ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா தகுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த காஷ்மீரி மிளகாய் இது நல்லா கலர் கொடுக்குங்க, டேஸ்ட்டும் இருக்கும். காரம் பார்த்தீங்கன்னா திட்டமான அளவுக்கு குழந்தைங்களுக்குலாம் ஊட்டுற அளவுக்கு தாங்க இருக்கும் காரம். அதனாலுமே இது தாராளமாக நம்ம பிரிஞ்சி சாதம், பிரியாணி, வேறு குழம்புக்கு ஏதாவது சேர்க்குறீங்கன்னா இதை வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி புதுசாக பிரிஞ்சி சாதம் செய்கிறவங்க, அதுவும் குக்கரில் செய்கிறவங்க நம்ம உப்பு பதம் மட்டும் எல்லாருக்குமே கொஞ்சம் குறையே இருக்கும். உப்பு பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்சி சாதத்தில் நீங்கள் வந்து காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்க்கும்போது நீங்கள் லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசி வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் விசில் போட போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து அந்த தண்ணி இது உள்ள மசாலா கூட நல்லா வேகும்போது அதில் இருக்க அந்த உப்பு காரத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். அரிசியில் வந்து காரம் உப்பெல்லாம் இறங்கிடும். அதனால் நம்ம மசாலா கூட உப்பு வந்து அதிகமாகிடுச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அது நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எக்ஸ்ட்ரா தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது உப்பு உறிஞ்சத்துக்கு நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அரிசி போடும்போது நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் விசில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கரெக்டாக மேட்ச் ஆகிடுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. புதுசாக செய்கிறவங்க பாருங்கள். இப்போ எல்லாமே இது மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி எல்லாமே சேர்த்து தண்ணி எல்லாம் கரெக்டாக நான் எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் போதுங்க. இதுக்கு அரிசி இந்த காய்கறி மீன் மேக்கர்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா விசில் விடாதீங்க, சாதம் குழஞ்சிடும். கம்மியாகவும் விசில் எடுத்துடாதீங்க. கரெக்டாக 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். சூடாக இருக்குது, கை வைக்காதப்ப. பாருங்கள் நல்லா எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இது கிளறி விட்டுக்கலாம். இப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மசாலா சாதம் எல்லாமே வந்து ஒரு சைடாக நல்லா வெந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல சூடான வெஜிடபிள் ரைஸ், வெஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்.